இது வரைக்கும் நம்ம சமைச்சு நம்ம வீட்டில் இருக்கிறதுங்களே பாராட்ட மாட்டேதுங்க. அதுங்க கிட்ட இருந்து பாராட்டுவாங்கன்னா இன்னைக்கு சூப்பராக சமைச்சே ஆகணும். என்ன பண்ணலாம் பிரியாணி. இன்னைக்கு பிரியாணி செஞ்சு அசத்தி எல்லார்கிட்டையும் எப்படி பாராட்டு வாங்குறேன்னு பாரு. முக்கியமான விஷயம், நம்மளுக்கு பிரியாணி செய்யவே தெரியாது. நிறைய சமையல் சேனல் இருக்குது, அந்த சேனல்ல எதுனா பார்த்து பிரியாணி செய்யலாம். எனக்கு ஐயோ இந்த மாதிரி விபரீத விளையாட்டுல எல்லாம் இறங்கக்கூடாது. வேற என்ன பண்றது? பரிமளக்கா வாடி கரெக்டான டைம் வந்துடி. என்னக்கா என்ன எதிர்பார்த்து இந்த மாதிரி இருக்கு? வா வா வா. எங்க அண்ணன் வீட்டுல இருந்து கத்திரிக்காய் எடுத்துட்டு வந்தாக்கா ராதிகா. அதான் எல்லாருக்கும் கொஞ்சம் கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். நல்லா இயற்கை விவசாயம் செஞ்சிருக்காங்களா எங்க அண்ணன் வீட்டுல. சூப்பராக கத்திரிக்காய் வெண்ணெய் மாதிரி இதை சாப்பிட்டு பாருங்க சொல்லிட்டு எல்லாருக்கும் கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்துட்டு வரேன். கத்திரிக்காவா பார்க்கறதுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷா சூப்பரா இருக்கேன். இந்தக்கா இதுல வந்து சாம்பாரோ இல்லை பொரியலோ இல்லை கருவாட்டு குழம்பு எதுனா வச்சு அவ்வளோ மனமா இருக்கும். அப்படியே தெருவே மணக்கொடி வைக்கிற குழம்பு. ஆமா ஏற்கனவே நான் சமைக்கிறது வீடே மணக்குது. பசங்க கறி துப்பி கிடக்குதுங்க. என்னக்கா ஒன்றும் இல்லைம்மா, உனக்கு பிரியாணி செய்ய தெரியுமா? யாரை பார்த்து என்ன கேள்வி காசு கேட்ட நீ இப்போ? யாரை பார்த்து என்ன கேள்வி கேட்க தெரியுமா? ஐயோ பிரியாணி செய்ய தெரியாது போலது. இப்படி வரைஞ்சு கட்டின்னு வருது, தெரியாம கேட்டுட்டுமா? உனக்கு சிக்கன் பிரியாணி வேணுமா? செஞ்சு தெரியும் சூப்பரா. மட்டன் பிரியாணி வேணுமா? வேற லெவலில் செய்வேன். எறா பிரியாணியா வகை வகையாக செய்வேன். நண்டு பிரியாணியா சூப்பராக செய்வேன். மீன் பிரியாணி கூட என்ன மாதிரி யாரும் செய்ய முடியாது. யாரை பார்த்து நீ வந்து பிரியாணி செய்ய தெரியுமான்னு கேட்டிருக்க? அப்படியா? பரவாயில்லையே, நான் கூட செய்ய தெரியாதுன்னு நினச்சிட்டேன். என் தெருவில் வந்து கேட்டுப்பாரு. பிரியாணின்னா அதுக்கு பேர் போடவே கோமதி தான். பிரியாணினா எங்கள் தெருவில் எல்லாருக்குமே நான் வாரம் செஞ்சு கொடுத்துருக்கேன். என்னை பார்த்து உனக்கு செய்ய தெரியுமான்னு வரைக்கும் கேட்குறேன். எனக்கு தெரியாது உனக்கு செய்ய தெரியுமே. நீ ஒரு நாள் கூட என் பிரியாணி சாப்பிட்டது இல்லையா? இல்லையா, நீ ஒரு நாள் கூட எனக்கு கொடுக்கவே இல்லை. எனக்கு கொடுத்தா தானே தெரியும் எனக்கு. நீ உனக்கு செய்ய தெரியுமா செய்ய தெரியாதா எப்படி செய்வேன்னு ஒரு நாள் கூட கொடுக்கலையா? அப்படியா? நீ மட்டும் எப்படி மிஸ் ஆகிட்டு இருக்க என் பிரியாணி கிட்ட இருந்து? சரி, இன்னும் 2 நாள் கழிச்சு செய்வேன், உனக்கு கொடுத்து அனுப்புறேன். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மட்டும் சொல்லு. ஹோட்டலில் செய்யறதுன்னா 5 ஸ்டார் ஹோட்டலே மிஞ்சிடும் என் பிரியாணி. ஓ அவ்வளோ சூப்பராக சரியா? சரி அப்போ நீ செய்கிற பிரியாணி எப்படி இருக்கு இன்னைக்கு டெஸ்ட் பண்ணிடலாமா? எதுவும் டெஸ்ட் பண்ண போறியா? ஆமாம், பிரியாணி செய்ய தேவையான பொருள்லாம் வாங்கி வச்சிருக்கேன். இப்போ வந்து நீ பிரியாணி செஞ்சு அதை காட்டணும். நீ எப்படி செய்ய நான் பார்த்து கற்றுக்குறேன். ஏக்கா வீட்டில் வேறு சொல்லிட்டு வரலக்கா, கத்திரிக்காய் கொடுத்துட்டு வர நான் சொன்னேன். உடனே வந்து 2 நேரம் வெயிட் பண்ணியிருப்பாங்களா? வீட்டில் கொஞ்சம் வேலை இருக்குது, துணி துவைக்கணும், சாமான் இருக்கணும். நான் இப்போ வர பிரியாணி செய்ய சொல்கிறேன். முன்னாடி சொல்ல மாட்டேன். நீ நேற்று சொல்லி வச்சு எல்லா வேலையும் முடிச்சுட்டு சீக்கிரமாக வந்திருப்பீங்க. திடீர்னு சொல்கிறியா? நீ அந்த வேலை பொறுமையாக அப்புறம் போக கூட செஞ்சுக்கலாண்டி. இங்கே முதல்ல எனக்கு இப்போ நான் ஒரு விக்கிட்டான சூழலை மாட்டி நிற்கேன். என் பசங்க வந்து வெளியில் போயிருக்காங்க. அதுங்க வரத்துக்கு நான் பிரியாணி செஞ்சு வச்சு அதுங்களுக்கு கொடுக்கணும். செய்கிற சமையலில் குறை சொல்லினே இருக்குதுங்க. இன்னைக்கு நீ செஞ்சு கொடுத்துருப்பா அந்த பிரியாணி நான் தான் செஞ்சேன் சொல்லிட்டு அதுங்க மூஞ்சில கறியை பூசி நீங்கள் நல்ல பேர் வாங்க போகிறேன். நான் செஞ்ச பிரியாணி நீங்கள் செஞ்சீங்க சொல்லிட்டு ஏமாத்த போறீங்க பசங்களையா? அச்சோ இப்படி கேட்கறால. இப்போ இவ்வளோ பதில் சொல்கிறது. இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் நீ செஞ்சதை நான் செஞ்சேன்னு சொல்லிக்கிறேன்னா நீ பிரியாணி எப்படி செய்யறேன்னு பார்த்து நான் கற்றுக்கிட்டு இனிமேல் நானே செய்கிறேன். ஓ இன்னைக்கு கற்றுக்க போறீங்களா? சரி ஏக்கா நீங்க தான் இருக்கிறியா? உன்னை எங்க தேடின்னு வரேன்க்கா. என்ன விஷயம்? எதுக்கு தெரியுங்க? என்ன சரி அது இருக்கட்டும். இது என்ன கையில் கத்திரிக்காவா? இப்போ சைட் பிஸ்னஸாக கத்திரிக்காய் விற்க ஆரம்பிச்சிட்டியா? சரி கத்திரிக்காய் விற்கலடி. ராதிகா எடுத்துன்னு வந்தாலும் எங்கள் அண்ணன் வீட்டில் இருந்து அந்த கத்திரிக்காய் தான் கொஞ்சம் வந்து சொல்ல ஏன் திணற அப்படியே? ஏண்டியா எல்லாருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் கத்திரிக்காய் கொடுக்க எடுத்துன்னு வந்தேன்டி. ஒரு பிரியாணியோ ஒரு சிக்கன் 65 அந்த மாதிரி எதுனா செஞ்சு எடுத்துன்னு வந்து விடு கொடுத்தா கூட பரவாயில்ல, சாப்பிட்டு வாழ்த்துவாங்க உன்னை. கத்திரிக்காய் இந்த கத்திரிக்காவை போய் எடுத்துன்னு போய் கொடுத்துருக்க பற்றியா விடா? அப்படி கேள்வி. கத்திரிக்காய் பார்த்தா எனக்கு பிடிக்காது. எது பிடிக்காதா? ஆமாம் எனக்கு கூட பிடிக்காது. சாம்பாரில் எங்கே காரக்குழம்பு வச்சா கூட தூக்கி போட்டுக்கணும் அப்படி வரமா. இதெல்லாம் ஒரு காயினா அது வேறு ஊரில் இருந்து வேறு தூக்கிட்டு வந்துருக்குது. ஏடி கத்திரிக்காய் என்ன நன்மை இருக்குதுன்னு அதை பற்றி தெரிஞ்சுன்னா இந்த மாதிரி நீ பேச மாட்டேடி. அப்படின்னா நன்மை இருக்கு போதே? ஒரு டேஸ்ட் கூட இருக்காது, மண்ணு மாதிரி இருக்கும். இல்லைன்னா நன்மை இருக்கு போதே? சொல்கிறேன் கேளு. அது என்ன நன்மை இருக்குது? இது வந்து உடல் எடையை குறைக்கணும்னா இது வந்து கத்திரிக்காய் சாப்பிட்டா ரொம்ப நல்லது. உடம்புல கெட்ட கொழுப்புலாம் குறைச்சிடும். அதுக்கப்புறம் புற்றுநோய் செல்கள் சொல்கிறாங்க இல்லையா? இந்த புற்றுநோயெல்லாம் உருவாகிறதுக்கு காரணமாக இருக்குது. அந்த செல்களை வந்து கட்டுப்படுத்தி புற்றுநோய் வராமல் தடுக்குது. எவ்வளோ பெரிய விஷயத்தை செய்யுது. இதை போய் நீ சாதாரணமாக பேசுகிற. அப்படியே சொல்கிற? இன்னும் இருக்குது கேளு. இந்த சக்கரை நோய்க்கெலாம் வந்து கட்டுப்படுத்தும். இந்த சுகர் எல்லாம் இருக்குது, இதெல்லாம் கட்டுப்படுத்தும். அப்புறம் வந்து உடம்புல வந்து இரும்பு சத்தை அதிகரிக்குது. இரும்பு சத்துனா அந்த உடம்புக்கு எலும்புக்கு இரும்பு இந்த கால்சியம் சத்துலாம் வந்து இது அதிகரிக்க கொடுக்குது. கை வலிக்கு கால் வலிக்கு எல்லா எலும்பு வலிக்கு எல்லாத்துக்குமே நல்லது. இடுப்பு வலி கூட நல்லதுன்னு சொல்கிறாங்க. கை வலிக்கு கால் வலிக்கு இடுப்பு வலிலாம் நல்லதா? எங்கள் மாமியார் கூட இப்போ கால் வலி மூட்டு வலி சொல்லினுக்கு. இப்போ கத்திரிக்காய் வாரத்தில் 1 நாள் 2 நாள் கொடுத்தாலே சரியாயிடும் போல இருக்குது. அது தெரியாமல் நிறைய மாத்திரை வாங்கி போட்டு உட்காந்துக்குது. கால் வலிக்கு மூட்டு வலிக்குதுன்னு. இனிமேல் மாத்திரை சொல்லும் போது கம்மி பண்ணணும். கத்திரிக்காய் வாங்கி கொடுத்து அதுக்கு மேலே கூட பட்டுறேன் பாரு. மாமியார் மேலே எவ்வளோ பாசம் பார்த்தியா? ஐயா அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. அது எப்போதாலும் கை வலிக்குது கால் வலிக்குது மூட்டு வலிக்குதுன்னு வேலை செய்யாமல் உட்காந்துக்குது. அதோட வேலை நானும் சேர்த்து செய்ய வேண்டியதாக இருக்குது. எங்கன்னா ஊசத்தை போக முடியாது என்னால் நிம்மதியா. ஓஹோ அதனால தான் சொல்கிறேன். நான் கூட ரொம்ப பாசம் வந்துச்சுன்னு பார்த்தேன். அவன் எப்படிப்பட்ட ஆளு? அவளுக்கு எப்படி பாசம் வரும் மாமியார் மேலே? ஆமாம் நீ ரொம்ப பாசம் வச்சுக்கிறோம் மாமியார் மேலே. நீ வாய முடு, உன்ட்ட யாரும் பேசல. ஏக்கா நீ சொல்லுக்கா. இந்த வந்து கத்திரிக்காய் சாப்பிட்றது மூலமா இந்த புகை பிடிக்கிற பிரச்சனை இருக்குது பற்றியா? இப்போ சிகரெட் பிடிக்கிறது பீடி பிடிக்கிறதுலாம் பண்ணுறாங்க பற்றியா? அவங்களுக்கு வந்து இந்த கத்திரிக்காய் சாப்பிட்றதுனால அந்த சிகரெட் பிடிக்கணும் பீடி பிடிக்கணும் அப்படின்னு ஒரு எண்ணம் வர்றதே முதல் தடுக்குதா? இது எவ்வளோ பெரிய விஷயம் இது. ஆமாம் இந்த கத்திரிக்காய் போய் சாதாரணமாக சொல்கிறீங்க. அப்புறம் வந்து இந்த நகைலாம் உடஞ்சி போயிடும். பஸ்ஸில் இருக்குல்ல என் பசங்க கூட நகை நல்லா வளர்க்கணும் பெருசாக அப்படின்னு சொல்லிட்டு வளர்க்குங்க. தண்ணி இனிப்பட்டா உடஞ்சிடும். அது வேறு பிரச்சனை. ஒரு சிலருக்கு நகை வந்து ஸ்ட்ராங்காகவே இருக்காது, பார்க்கத்தாவே தெரியும். ஒரு பேப்பர் மாதிரி அப்பளம் மாதிரி இருக்கும் நகைலாம். அப்படியே ட்ரையாக வேற இருக்கும்.
அந்த மாதிரி பிரச்சனை இருக்கவங்க இந்த கத்திரிக்காயெல்லாம் சாப்பிட்டோம்னு வச்சுக்கோங்க, அந்த நகை ஸ்ட்ராங்காக இருக்கும், நல்லா ஸ்ட்ராங்காக வளரும். எனக்கு அந்த மாதிரி பிரச்சனைலாம் எதுவும் கிடையாது. நான் நகத்தை நல்லா பெருசாக வளர்த்து அதுக்கு நெயில் ப்ரெஷ்ஷில் போட்டு வச்சுருக்கேன் பேர். சூப்பராக இருக்குல்ல நகத்தில். பரிமள அக்கா கையில் தான் நகை எங்கே இருக்குன்னு தெரிய மாட்டேது. ஏக்கா உங்க கையில் நகை இருக்குதா இல்லையா? வேலை பரடி நல்லா ஜெலிக்கு நிமிரி குச்சி குச்சா இருக்குது பேர். இன்னும் இருக்கு, சொல்கிறேன் கேள்வி. இம்மா எனக்கு காலை வலிக்குது, இருங்க உட்காந்துக்கிறேன், சொல்லு. இப்போ சொல்லு. ஆமாம், ரொம்ப வயசான பாட்டி இவ்வளோ நிற்க முடியாது, நாங்களே நிற்கிறோம், போய் உட்காந்துக்கிறா பாரு எப்படி வண்டி வேலை. அப்புறம் முடி வந்து நல்லா ஆரோக்கியமாக வளர்த்துக்கும் இது வந்து உதவி செய்யுது. தோல் சம்மந்தமான பிரச்சனை கூட சரி பண்ணுது தெரியுமா? அப்புறம் அஜீரண கோளாறுல கூட சரி பண்ணிடும். இதில் வந்து குறைஞ்ச அளவு கலோரி இருக்குன்னு சொல்கிறாங்க. பரவாயில்லையே, இது எல்லாருமே சாப்பிடலாமா? உடம்புக்கு ரொம்ப நல்லதா இருக்கு. அப்படி இல்லடி, ஒரு சிலருக்கு வந்து அலர்ஜி பிரச்சனை இருக்கும். இந்த சொறி சிரங்கு இந்த நமிச்சல் அந்த மாதிரி பிரச்சனை இருக்கவங்கலாம் அந்த கத்திரிக்காய் சாப்பிடக்கூடாது. அது வந்து இன்னும் கொஞ்சம் அது வந்து இன்க்ரீஸ் பண்ணி விட்டுடும். அவங்க மட்டும் தான் சாப்பிடுவாங்க, மற்றபடி எல்லாருமே சாப்பிடலாம். குழந்தைங்கலேருந்து பெரியவங்கலேருந்து வயசானவங்கலேருந்து எல்லாருமே சாப்பிடலாம் அந்த கத்திரிக்காவை. நல்ல சீக்கிரமாக ஜீரணமாயிடும். மலச்சிக்கல் பிரச்சனை கூட சரி பண்ணுதுன்னா பார்த்துக்கோ. இவ்வளோ விஷயம் இருக்கிற கத்திரிக்காவை அசால்ட்டாக வேணான்னு சொல்கிறீங்களா? இனிமே யாராவது கத்திரிக்காய் வேணாம்னு சொல்லுவாங்களா? எங்கள் வீட்டுக்கு ஒரு 2 கிலோ கொடு. 2 கிலோ போதுமாடி? காலையில் மத்தியானம் நைட்டுக்குன்னு 3 வேளைக்கு கத்திரிக்காய் போட்டு தள்ள போகிறேன். அப்போ தான் என் மாமியார் வந்து ஆரோக்கியமாக ஆகும். இனிமேல் கை வலி கால் வலிலாம் சொல்லாது. ஏண்டி எதையுமே அளவு கூட சாப்பிடணும்டி. வாரத்தில் 2 நாள் 3 நாள் அப்படி வேணால் சேர்த்துக்கலாம். எப்பயுமே அதே சாப்பிடக்கூடாது. எதுவுமே அளவுக்கு முன்னாடி அமுதம் நஞ்சு சொல்லியிருக்காங்களே, அளவோட சாப்பிடணும். நீ சொன்னதுக்கு அப்புறம் தான் ஞாபகம் வருது. நாங்கள் சின்ன வயசுல இருக்கும்போது எங்கள் அம்மா வந்து இந்த கத்திரிக்காவெல்லாம் நிறைய கத்திரிக்காய் சீசன் வரும் பார்த்தியா, எங்கள் வீட்டு தோட்டத்திலே போடுவாங்க. அந்த கத்திரிக்காயெல்லாம் வந்து காய வச்சு வத்தல் மாதிரி எடுத்து வச்சுப்பாங்க. அதில் வந்து மழை காலத்தில் வந்து இந்த கருவாட்டு குழம்பு காரக்குழம்புலாம் வைக்கிறதுக்கு அந்த கத்திரிக்காய் வத்தலை யூஸ் பண்ணிப்பாங்க. நல்லா சூப்பராக வாசனையாக தான் இருக்கும். ஆனால் நான் அப்போ செஞ்சு சாப்பிட மாட்டேன். இதோட அருமை எனக்கு தெரியாமே போயிடுச்சு. அதனால தான் நான் வளராமே போயிட்டேனோ. இருக்கலாம் கரெக்டாக இப்போ தான் சொல்லியிருக்கிறேன். எந்த காய்கறியுமே இது வேணா அது வேணா டேஸ்ட் நல்லா இல்லை கசக்குது அப்படின்னு சொல்லக்கூடாது. நம்ம முன்னோர்கள்லாம் வந்து ஆராய்ச்சி பண்ணி தான் வச்சிருக்காங்க. இது சாப்பிடலாம் இது சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் மறைமுறை பண்ணி தான் வச்சிருக்காங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுக்கு வந்து இது ஒரு காய்கறி இன்னைக்கு இந்த காய்கறி நாளைக்கு வேற காய்கறி அப்படின்னு ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் 2 காய்கறியாவது நம்ம சாப்பிடணும். ஆனால் காய்கறி சாப்பிட்றத விட இந்த நான்வெஜ்ஜில் சாப்பிட்றதுக்கா ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக இருக்குது. இந்த சிக்கன் மட்டன் எறா இதெல்லாம் நண்டு இதெல்லாம் சாப்பிடும்போது எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. அந்த டேஸ்ட் வந்து இந்த காய்கறிலாம் சாப்பிடும்போது வர மாட்டேங்குதா? என்ன பண்ணுறது? அதுக்கு தான் இந்த காய்கறிலாம் பார்த்தா பிடிக்கவே மாட்டேது. காய்கறி பார்த்தா பிடிக்க மாட்டேங்குது கேட்டிங்க. நம்ம இந்திய நாட்டில் தான் உணவே மருந்தாக இருக்குது. இந்த காய்கறி இஞ்சி பூண்டு கீரை எல்லா காய்கறிகளும் கீரைங்க எல்லாமே வந்து நம்மளுக்கு மருத்துவ குணம் உள்ளது தான். நம்ம சாப்பிட்ற எதுலேயுமே மருத்துவ குணம் இல்லாமல் இல்லை. இந்த மிளகு அதெல்லாம் குழப்பத்துக்கு ஏலக்காய் பட்டை லவங்கம் என்னென்ன நம்ம இந்திய உணவு முறையில் நம்ம சேர்த்துக்கிறோமோ எல்லாமே வந்து மருத்துவ குணம் உள்ளது, உடம்புக்கு நல்லது. அதை பார்த்து தான் நம்ம முன்னோர்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க இதான் சாப்பிடணும் இது சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு. அதனால சீசனில் என்னென்ன காய்கறி கிடைக்குதோ அதெல்லாம் சாப்பிடணும். நான்வெஜ்லாம் வந்து வாரத்துக்கு 1 நாள் 2 நாள் அப்படி சாப்பிடலாம் புரியுதா? மற்ற நாள் ஃபுல்லாக இந்த வெஜ்ஜி சாப்பிட்டா நம்ம உடம்புக்கு நல்லது. வெளிநாட்டில் பார்த்தா வச்சுக்கேன் இந்த நான்வெஜ்ஜில் விலை கம்மியாக கிடைக்குது. இந்த இறைச்சி மீன் எல்லாம் வந்து ப்ரிசர்வேட்டிவ் பண்ணி அந்த ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுருக்காங்க புரியுதா? பாதுகாத்து வச்சுருக்காங்க. இல்லை பதப்படுத்தல அந்த மாதிரி பதப்படுத்தி வச்சுருக்காங்க. அதெல்லாம் கொஞ்சம் விலை கம்மியாக கிடைக்குது. அவங்க ஊர்லலாம் நம்ம நாட்டில் விளையிற மாதிரி நம்ம ஊர் வந்து சொர்க்க பூமி. நம்ம நாட்டில் விளையிற மாதிரி காய்கறிலாம் அந்த நாட்டில் விளைய மாட்டேங்குது. காய்கறிலாம் அங்கே எவ்வளோ விலை விற்க தெரியுமா? ஒரு 2 கருவேப்பிலை கொத்துக்கு பார்த்தியா அது போய் 80 ரூபாவா. அச்சோ 80 ரூபாவா? நம்ம வீட்டு தோட்டத்தில் அப்படி இருக்குது. மரமே வளர்ந்து கிடக்குதுக்கா எங்கள் வீட்டில். அதை நான் எப்பயாவது ஒரு சமயம் தாளிக்க மட்டும்தான் யூஸ் பண்ணுவேன். அதெல்லாம் துவையில அரைச்சி சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது. இரும்பு சத்து அவ்வளோ இருக்குது அந்த கருவேப்பிலை. அதெல்லாம் வந்து வெளிநாட்டில் 2 கொத்து 80 ரூபான்னு சொல்கிறாங்க. அதே காசு கொடுத்து வாங்கி தாளிக்கிறாங்க. நம்ம ஊரில் சொர்க்க பூமி எந்த ஒரு விதையை போட்டாலும் அப்படியே மரமாக வளைஞ்சி நிற்குது, கீரையாக வருது, காயாக காய்க்குது. அந்த சொர்க்க பூமியில் விளையதை நம்ம யூஸ் பண்ணாமல் எங்களுக்கு இது பிடிக்காது அது பிடிக்காதுன்னு சொல்லி சுற்றின்னு வரீங்க. ஆமாம் கோமதி நீ சொல்கிறப்ப சரிதான். காய்கறிலாம் நிறைய சாப்பிடணும். கீரை காய்கறி இதெல்லாம் டெய்லி கீரை ஒரு வகை, கீரை காய்கறியில் ஒரு வகை, நம்மளால முடிஞ்சால் 2 வகை கூட வச்சுக்கலாம். நீ நான்வெஜ் எவ்வளோனா சாப்பிட்டுக்கோ. உங்களுக்கு நான்வெஜ் சாப்பிட்டா தான் சாப்பிட்ட மாதிரி இருக்குதுன்றிய சாப்பிடு. கூட வந்து இந்த காய்கறிலாம் சேர்த்து சாப்பிடு. அது வந்து நார்ச்சத்தை வரும், ஜீரண சக்திக்கு உதவும் புரியுதா? அதே சேர்த்து சாப்பிடு இதே சாப்பிடு. வெறிய நான்வெஜ் சாப்பிட்றது உடம்புக்கு கெடுதல். இந்த கூட்டு பொரியல் அதெல்லாம் சேர்த்து வச்சு சாப்பிடுங்க புரியுதா? இப்போ நம்ம பிரியாணி எடுத்துக்கோ. பிரியாணி செய்யும்போது கூட மட்டன் பிரியாணி சிக்கன் பிரியாணி செய்யும்போது கூட அது கூட தொட்டுக்கு என்ன வைக்கிறாங்க தெரியுமா? தெரியாது. 2 பேர் மூச்சு நின்று நிற்கிங்க. என்ன வைக்கிறாங்க? நான் கல்யாணத்துலலாம் சாப்பிடும்போது கூட தயிர் பச்சடி வைப்பாங்க. தயிர் பச்சடி வைப்பாங்க. அதுக்கப்புறம் கத்திரிக்காய் வந்து அது தொக்கு மாதிரி செஞ்சு வைப்பாங்க புரியுதா? இதெல்லாம் வந்து எதுக்கு? அந்த மட்டன் வந்து சாப்பிடும்போது அதில் மசாலாலாம் போட்டு நிறைய மசாலா எண்ணெய்லாம் போட்டு செய்வாங்க. அதெல்லாம் நம்ம உடம்பு அஃபெக்ட் பண்ணிடக்கூடாது. வைக்க எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்படுத்தக்கூடாது. ஜீரண கோளாறு கொலஸ்ட்ரால் அதிகமாக்குறது அதெல்லாம் பண்ணக்கூடாது சொல்லிட்டு அந்த கத்திரிக்காயெல்லாம் சாப்பிட்றது. கத்திரிக்காய் வந்து உடம்புல கொழுப்பை குறைக்கும், கெட்ட கொழுப்புலாம் குறைச்சிடும். அந்த எண்ணெயில் நம்ம நிறைய எண்ணெய் செய்வாங்கள்ல பிரியாணிலாம், அதெல்லாம் எண்ணெய் நிறைய இருக்குல்ல அது குறைக்கிறதுக்காக தான் கத்திரிக்காய் செஞ்சு வைக்கிறாங்க கூட. ஏக்கா நீ இப்படி சொல்கிற, ஆனால் அந்த கத்திரிக்காய் தொக்குலேயே வந்து எவ்வளோ எண்ணெய் மிதக்குது தெரியுமா? நல்ல எண்ணெய் ஊற்றி சாப்பிட்டா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சொல்லிட்டு அவ்வளோ எண்ணெய் ஊற்றுறாங்க. அவ்வளோ எண்ணெய்லாம் ஊற்றக்கூடாது. தாளிக்கிறதுக்கு எவ்வளோ தேவையோ அந்த எண்ணெய் ஊற்றினா நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும். அதுக்கப்புறமா தயிர் பச்சடியில் வந்து என்ன போடுறோம்? வெங்காயம் போடுறோம். ஒரு சிலவங்க வந்து அதில் வெள்ளரிக்காய் போடுவாங்க, அதெல்லாம் போடுவாங்க. அதெல்லாம் எதுக்கு? நம்ம அந்த
மசாலா அதெல்லாம் போயிட்டு வயிற்று எதுவும் டேமேஜ் பண்ணக்கூடாதுன்னு அதெல்லாம் சேர்த்து சாப்பிட்றது. இந்த வேலை வெட்டி எல்லாமே அதெல்லாம் செஞ்சுருக்காங்க. காய்கறி பார்த்தா கசக்குதான் ஒத்திக்கு. ஏமா இது இவ்வளோ விஷயம் இருக்குதா? தயிர் பச்சைலாம் வந்து காரம் இல்லாமல் சாப்பிட்றதுக்காக பிரியாணி கூட ஆட் பண்ணி சாப்பிட்றாங்க ஜீரணத்துக்கு அப்படின்னு நான் நினச்சேன். நான் இது சொல்ல மாட்டேன், நல்லா ஜீரணமும் ஆகும் அதை கூட சாப்பிடும்போது. ஆமாம், வெறியும் பிரியாணி சாப்பிட்ணுன்னா மூஞ்சு லட்சம் மாதிரி இருக்கும். இது கூட சேர்த்து சாப்பிட்டா நல்லா இருக்கு நீ சொல்கிற மாதிரி. கொஞ்சோண்டு பிரியாணி, அதில் ஒரு சிக்கன் பீஸு, அது கூட கொஞ்சோண்டு தயிர் பச்சடி, அதுக்கப்புறமா வந்து கொஞ்சோண்டு கத்திரிக்காய் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி அப்படியே எடுத்து வாயில் வச்சு சாப்பிட்டேன்னா என்ன சொர்க்கமாக இருக்கும் தெரியுமா? நீலாம் திருந்தவே மாட்டேன் எப்படியாவது போ. கத்திரிக்காய் வேணுமா வேணாமா பண்ணலக்கா? ஏன்டி கத்திரிக்காய் பற்றி இவ்வளோ விஷயம் சொல்லியிருக்கேன், நான் வேணான்னு சொல்லுவேன். என் பசங்க வேணான்னு சொல்லிச்சுன்னா கூட அதுங்க அடிச்சு கிச்சு அதுங்க வாயில் ஊட்டிறப்பாரு. பசங்களாம் அடிக்காதக்கா, பசங்களாம் நல்லபடியே சொல்லி இவ்வளோ விஷயம் இருக்குது இதில் அப்படின்னு சொன்ன வச்சுக்கேன், பசங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. பசங்களாம் சொல்கிறது நல்லா கேட்பாங்க. இந்த காலத்து பசங்களை பற்றி நீ தான் வச்சுருக்க, எல்லாம் தெளிவாக இருக்காங்க. அவங்களுக்கு எடுத்து சொல்கிறதுக்கு தான் ஆள் கிடையாது. எடுத்து சொன்னேன்னு வச்சுக்கேன் அப்படியே கற்பூர புத்தி அவங்களுக்கு அப்படி பிடிச்சிப்பாங்க. எங்க நம்மளுக்கு ஃபோன் நோண்டுறதுக்கு டைம் பத்தல, ஊருக்கு அதை பேசுறதுக்கு டைம் பத்தல, பசங்களுக்கு எங்கே இந்த நல்லது கெட்டல சொல்லி தர டைம் இருக்குது. அதெல்லாம் நான் சொல்லி தாண்டி வளர்க்குறேன். நீ சொல்கிறதெல்லாம் பார்த்தா நம்புற மாதிரி எனக்கு தெரியலப்பா, நீ எதுவுமே சொல்லி வளர்க்கல. ஆமாம், இதை பார்த்தா என் பசங்க நான் எப்படி வளர்க்குறேன்னு. இப்போ உனக்கு பிரியாணி செய்யணுமே வேணவா? இன்னைக்கு பிரியாணி எல்லாம் ஒன்றும் இல்லை, கத்திரிக்காய் போட்டு சாம்பார் வைக்க போகிறேன். கொடு. பரவாயில்லையே, பரிமளக்காக்கு எல்லாமே புரிஞ்சிச்சு. இன்னைக்கு வந்து கத்திரிக்காய் சாம்பார், கத்திரிக்காய் பொரியல். இந்த பசங்களுக்கு இன்னைக்கு ஃபுல்லாக கத்திரிக்காய் தான். ஐயோ, பிரியாணி செய்யணும்னு ஆரம்பிச்சதை வந்து கெடுத்து விட்டுதே இந்த கோமதிக்கா. ஏமா இன்னைக்கு வந்து கத்திரிக்காய் சாம்பார் வச்சுக்கோ, நாளைக்கு வேணா பொரியல் பண்ணிக்கோ. இந்த கத்திரிக்காய் ஒரு வாரத்துக்கும் நல்லா தான் இருக்கும், கெட்டே போகாது. இப்படிதான் மருந்து கிருந்து எதுவுமே போடல, ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கும் ஒரு வாரத்துக்கு. உங்க கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு செஞ்சு கொடு, மொத்தமாக செஞ்சு கொடுத்து அதுங்க மூஞ்ச லட்சமாக ஆக்கி அதுங்களை கத்திரிக்காய் வேர்க்க வச்சிடாத. இப்போ நம்ம டிஃபன் ஏதாவது செய்கிறோம், அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு ஏதாவது செய்யணும்னா கூட 2 கத்திரிக்காய், 2 கொஞ்சம் தோரம்பருப்பு, பச்சை மிளகா, பூண்டு, வெங்காயம், தக்காளி எல்லாத்தையும் ஒன்றா போட்டு வேக வச்சுட்டு ஒரு கடை கரைஞ்சி தாச்சிட்டேன்னு வச்சுக்க, அவ்வளோ சூப்பராக இருக்கும் தெரியுமா? இந்த இட்லிக்கு, தோசைக்கு எல்லாத்துக்குமே தொட்டு சாப்பிடலாம், சாதத்தில் கூட ஊற்றி சாப்பிடலாம். ரொம்ப சிம்பிளாக இருக்குதேக்கா, இட்லிக்கு ஊற்றி சாப்பிடலாமா? ஆமாம், கத்திரிக்காய் வச்சு என்னென்னமோ டிஷ் செய்கிறாங்க, எல்லாத்தையும் பார்த்து கற்றுன்னு செய்யுங்க. அப்புறம் என்ன கத்திரிக்காய் குழம்பு சொல்லுவாங்க பாடி, இந்த கத்திரிக்காய் அப்படி நாளாக அப்படி பிரிக்கக்கூடாது, கோடு மட்டும் போட்டு 4 கோடு போட்டுட்டு எண்ணெயில் வதக்கிட்டு காரக்குழம்பு மாதிரி வைக்கலாம். எண்ணெய் வந்து கொஞ்சமாக யூஸ் பண்ணுங்க, எண்ணெய் சாப்பிட்டா நல்லது டேஸ்ட்டாக இருக்குது சொல்லிட்டு ஒரு எண்ணெய் ஊற்றுங்க, திட்டமான எண்ணெய் ஊற்றி கத்திரிக்காய் மாதிரி வதக்கிட்டு அதுக்கப்புறம் வெங்காய தக்காளிலாம் போட்டுட்டு வதக்கினா வச்சுக்கேன், பூண்டுலாம் போட்டு புளியில் ஊற்றி மிளகாத்தில் போட்டு வச்சா சூப்பராக இருக்கும். கத்திரிக்காய் குழம்பு, எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு சொல்லுவாங்க, இதை சாப்பிட்டு பாருங்க. நீ எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு சொன்ன உடனே ஒரு 1/2 லிட்டர் எண்ணெயை ஊற்றி 4 கத்திரிக்காய் போட்டு வறுத்து வச்சிடலான்னு பார்த்தேன். எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி சொல்லிட்டியா? கத்திரிக்காயே நிறைய வகை கத்திரிக்காய் இருக்குது, பச்சை கத்திரிக்காய் இருக்குது, நீட்டு கத்திரிக்காய் இருக்குது, முள்ளு கத்திரிக்காய் இருக்குது, கோடு கத்திரிக்காய் இருக்குது, நிறைய வகை கத்திரிக்காய் இருக்குது. கத்திரிக்காய் வந்து நம்ம ஊர் தான் புரியுதுன்னு நினைக்கிறேன். ஆமாம், நம்ம ஊர் காய் தான் இது. இப்படிதான் நிறைய கத்திரிக்காய் வகை இருக்குது, ஒன்று ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு வாரத்துக்கு ஒரு கத்திரிக்காய் வேறு டிசைனில் வாங்கி செஞ்சு பாருங்கள், எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குன்னு தெரியும். கத்திரிக்காயில இவ்வளோ வகை இருக்குதாக்கா? கத்திரிக்காய் முருங்காவும் செஞ்சு ஒரு பொரியல் வச்சா வச்சுக்கோ, அவ்வளோ வாசனை. சாம்பார் வச்சா அவ்வளோ சூப்பராக, கார குழம்பு வச்சா அதுக்கு மேலே தூளாக இருக்கும். ஆமாக்கா, கத்திரிக்காய் முருங்காய் செஞ்சுட்டு நல்லா வாசனையாக தான் இருக்கும், ரசம் ஊற்றி சாப்பிட்டு நல்லா தான் இருக்கும். ஆனால் அந்த கத்திரிக்காய் மட்டும் உரமா வச்சிருவேன், இத்தனால இவ்வளோ பலன் இருக்குன்னு சொல்லியிருக்கியா, எப்படி அதை இனிமேல் ஒதுக்க முடியாது? தங்க மாதிரி பார்த்துப்பேன் பாரு நான் அதை. கத்திரிக்காயோட நீ பார்த்துக்க தேவையில்ல, அதை பார்த்துக்கோ. சாப்பிட்டு உடம்ப ஆரோக்கியமாக வச்சுக்கோ. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் வந்து உங்கள் வீட்டில் பசங்களுக்குலாம் கத்திரிக்காய் செஞ்சு கொடுங்க. உடம்புக்கு இது எவ்வளோ நல்லது, எவ்வளோ ஆரோக்கியமானது, எவ்வளோ சக்தி இருக்குது இதில், அதெல்லாம் உங்களுக்கு தெளிவாக சொல்லுங்கள். அப்போ தான் அவங்க சாப்பிடுவாங்க. இதில் வந்து டேஸ்ட் கம்மியாக தான் இருக்கும், அதனால அவங்களுக்கு பிடிக்க மாட்டேது, எடுத்து ஒதுக்கி வச்சிடறாங்க. நீங்கள் வந்து அவங்களுக்கு தெளிவாக புரிய வைங்க. நல்லது சொன்னால் எல்லாருமே கேட்பாங்க, பசங்களும் கேட்குங்க, அவங்களும் சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. எங்கள் அம்மா கூட சின்ன வயசுல எவ்வளோ சொன்னாங்க, நாங்களாம் கேட்டோமா என்ன? முதல்ல இந்த மாதிரி ஆளுங்க கூட சேர விடாதீங்க பசங்களை. ஆமாம், என் கூட சேர விடாதீங்க. நிற்கிற போச பாரு நல்லா.